எந்த செயல்பாடு குறிப்பாக விருப்பத்திற்குட்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது? ஏ. பொது கழிப்பறை வசதிகளை பராமரித்தல். பி. வடிகால் பராமரிப்பு. சி. தெருக்களை சுத்தம் செய்தல். டி. குழு வீடுகளை கட்டுதல். சரியான பதில் ஏ. பொது கழிப்பறை வசதிகளை பராமரித்தல். 3. சரியான விடை ஏ. சோகஸ்மேலி உள்ளாட்சி அமைப்புகளின் பணிகளில் பொது கழிப்பறைகளை பராமரித்தல் என்பது சில சட்டங்களின் கீழ் விருப்ப பணியாக வாலண்டரி டிஸ்கிரெஷனரி வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இது நிதி வசதிக்கு ஏற்ப மேற்கொள்ளப்படும் பணியாகும். ஜன்கோ தபே எந்த நாட்டுடன் தொடர்புடையவர்? ஏ. அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ். பி. இலங்கை, ஸ்ரீலங்கா. சி. ஜப்பான், ஜப்பான். டி. சோவியத் ஒன்றியம், USSR. சரியான பதில் சி. ஜப்பான், ஜப்பான். 1. ஜன்கோ தபே ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற மலையேற்ற வீரர் ஆவார். இவர் 1975ஆம் ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றார். 2. ஏ. அமெரிக்காவுடன் இவருக்கு தொடர்பு இல்லை. பி. இலங்கையுடன் இவருக்கு தொடர்பு இல்லை. இந்தியா மற்ற நாடுகளுடன் எத்தகைய உறவை வளர்க்க விரும்புகிறது? ஏ. ஆதிக்கமான. பி. போட்டித்தன்மை வாய்ந்த. சி. இணக்கமான. டி. தனிமைப்படுத்தப்பட்ட. சரியான பதில் சி. இணக்கமான. சரியான விடை சி. சோகஸ்மேலி இந்திய அரசியலமைப்பின் 51வது பிரிவு சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் நாடுகளிடையே இணக்கமான உறவை பேணுவதையும் அரசின் நெறிமுறையாக கூறுகிறது. மத சுதந்திரத்திற்கான உரிமையுடன் தொடர்புடைய கடமை என்ன? ஏ. பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவித்தல். பி. தேசிய எல்லைகளை பாதுகாத்தல். சி. தேர்தலில் பங்கேற்பது. டி. பிற மதத்தினரிடையே நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல். சரியான பதில் டி. பிற மதத்தினரிடையே நல்லிணக்கத்தை ஊக்குவித்தல். 1. சரியான விடை டி. சோகஸ்மேலி மத சுதந்திரம் என்பது ஒருவர் தனது மதத்தை பின்பற்றுவது மட்டுமல்லாமல் பிற மத நம்பிக்கைகளை மதிப்பதையும் உள்ளடக்கியது. இந்திய விமானப்படையில் மார்ஷல் பதவிக்கு உயர்த்தப்பட்ட முதல் மற்றும் ஒரே அதிகாரி யார்? ஏ. KUM கரியப்பா, கே. எம். காரியப்பா. பி. சாம் மானேக்சா, சாம் மானேகஷோ. சி. அர்ஜன் சிங், அர்ஜன் சிங். டி. பிபின் ராவத், பிபின் ராவத். சரியான பதில் சி. அர்ஜன் சிங், அர்ஜன் சிங். 8. அர்ஜன் சிங் 2002ஆம் ஆண்டு இந்திய விமானப்படையின் மிக உயரிய பதவியான மார்ஷல், மார்ஷல் ஆஃப் தி ஏர் ஃபோர்ஸ் பதவிக்கு உயர்த்தப்பட்ட முதல் மற்றும் ஒரே அதிகாரி ஆவார். ஆஸ்திரேலியாவுடன் இந்தியாவின் இருதரப்பு கடற்படை பயிற்சியின் பெயர் என்ன? ஏ. மெரிடைம், மேரிடைம். பி. ஆசிண்டெக்ஸ், ஆசிண்டெக்ஸ். சி. இண்டியுசா, இண்டசா. டி. ஓசியனெக்ஸ், ஓஷனெக்ஸ். சரியான பதில் பி. ஆசிண்டெக்ஸ், ஆசிண்டெக்ஸ். சரியான விடை பி. சோகஸ்மேலி ஆசிண்டெக்ஸ் என்பது ஆஸ்திரேலியா, AUS மற்றும் இந்தியா, இண்ட் ஆகிய நாடுகளின் கடற்படைகளுக்கு இடையே நடைபெறும் இருதரப்பு பயிற்சியாகும். எக்ஸர்சைஸ். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான கடல்சார் பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேம்படுத்துகிறது. மாநில அரசின் பின்னணியில் பெயரளவுத் தலைவர் யார்? ஏ. உள்துறை அமைச்சர். பி. ஆளுநர், கானா. சி. முதலமைச்சர். டி. சபாநாயகர். சரியான பதில் பி. ஆளுநர், கவர்னா. அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 15(4) இன் படி மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் அவர் பெயரளவுத் தலைவராக கருதப்படுகிறார். அவர் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனையின் பேரில் செயல்படுகிறார். குறைந்த சேர்க்கையைத் தவிர பெண்களின் கல்வியில் உள்ள சவால்களின் ஒரு குறிகாட்டி என்ன? ஏ. பள்ளிகளில் மேம்பட்ட உள்கட்டமைப்பு. பி. ஆசிரியர்களுக்கான பணிச்சுமை குறைப்பு. சி. மேம்பட்ட படிப்புகளின் கிடைக்கும் தன்மை. டி. அதிக இடைநிற்றல் விகிதம். சரியான பதில் டி. அதிக இடைநிற்றல் விகிதம். சரியான விடை டி. சோகஸ்மேலி பெண் கல்வியில் சேர்க்கை அதிகரித்தாலும் வறுமை மற்றும் சமூக காரணங்களால் பாதியிலேயே படிப்பை நிறுத்தும் இடைநிற்றல் விகிதம் ஒரு பெரிய சவாலாக உள்ளது. இது பெண்களின் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு வாய்ப்புகளை பெருமளவு பாதிக்கிறது. வல்லரசுகள் எந்த பகுதிகளை தங்கள் செல்வாக்கிற்குள் கொண்டுவர முயன்றனர்?
ஏ ஐரோப்பா மற்றும் தென் அமெரிக்கா. பி வட அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா. சி ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக். டி ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா. சரியான பதில் டி ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா. சரியான விடை டி சோகஸ்மெலி. இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு அமெரிக்கா மற்றும் சோவியத் யூனியன் ஆகிய வல்லரசுகள் புதிதாக சுதந்திரம் பெற்ற ஆசியா மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளை தங்கள் பக்கம் ஈர்க்க முயன்றன. தயாரிப்பு மற்றும் காரணி வேறுபாட்டைத் தவிர சந்தைகளை வகைப்படுத்துவதற்கான ஒரு அடிப்படை என்ன? ஏ பணம் செலுத்தும் முறை. பி புவியியல் இருப்பிடம். சி வாங்குபவர் விற்பவர் உறவு. டி பொருட்களின் அழுகும் தன்மை. சரியான பதில் பி புவியியல் இருப்பிடம். சரியான விடை பி சோகஸ்மெலி. சந்தைகள் அவை செயல்படும் பரப்பளவை பொறுத்து உள்ளூர், மாநில, தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகள் என வகைப்படுத்தப்படுகின்றன. புவியியல் இருப்பிடம் என்பது சந்தையின் எல்லையை தீர்மானிக்கும் முக்கிய காரணியாகும். 18 வயதுக்குட்பட்ட ஒரு தனிநபருக்கான ஐயூனா சபையின் வகைப்பாடு என்ன? ஏ சிறார் அ மைனர். பி வயது வந்தவர் அன் அடால்ட். சி வயது வந்தவர் அ மேஜர். டி மூத்த குடிமகன் அ சீனியர் சிட்டிசன். சரியான பதில் ஏ சிறார் அ மைனர். ஐக்கிய நாடுகள் சபையின் குழந்தைகள் உரிமைகள் உடன்படிக்கையின்படி 18 வயதுக்குட்பட்ட அனைவரும் குழந்தைகளாக கருதப்படுகிறார்கள். இது அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை சர்வதேச அளவில் உறுதி செய்கிறது. இந்தியாவில் தேர்தலில் போட்டியிடத் தேவைப்படும் குறைந்தபட்ச வயது என்ன? ஏ 18 வயது. பி 30 வயது. சி 25 வயது. டி 21 வயது. சரியான பதில் சி 25 வயது. 7 சரியான விடை சி சோகஸ்மெலி. இந்திய அரசியலமைப்பின்படி மக்களவை மற்றும் மாநில சட்டமன்ற தேர்தல்களில் போட்டியிட ஒருவருக்கு குறைந்தபட்சம் 25 வயது பூர்த்தியாகி இருக்க வேண்டும். இது பொறுப்பான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய நிர்ணயிக்கப்பட்ட வயதாகும். இரட்டை குடியுரிமை கொண்ட கூட்டாட்சி மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக குறிப்பிடப்பட்டுள்ள நாடுகள் எவை? ஏ ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ். பி அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து. சி பிரேசில் மற்றும் அர்ஜென்டினா. டி கனடா மற்றும் ஆஸ்திரேலியா. சரியான பதில் பி அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து. சரியான விடை பி சோகஸ்மெலி. அமெரிக்கா மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் கூட்டாட்சி அமைப்பைக் கொண்டுள்ளன, அங்கு குடிமக்கள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் என இரு குடியுரிமைகளை பெற்றுள்ளனர். மீடியா என்ற வார்த்தையின் ஒருமை வடிவம் என்ன? ஏ ஊடகம் மீடியம். பி ஊடகங்கள் மீடியம்ஸ். சி இடைநிலை மீடியம். டி சுமாரான மேடியோகர். சரியான பதில் ஏ ஊடகம் மீடியம். 6 மீடியா என்பது லத்தீன் வார்த்தையான மீடியம் என்பதன் பன்மை வடிவமாகும். தகவல் தொடர்பு சாதனத்தை குறிக்கும் போது ஒருமையில் மீடியம் என்று அழைக்கப்படுகிறது. மீடியம்ஸ் என்பது பொதுவாக ஆன்மீக தொடர்பாளர்களை குறிக்க பயன்படுத்தப்படும் பன்மைச் சொல்லாகும். அரசு தனது வெளி உறவுகளில் எதற்கு மரியாதையை வளர்க்கிறது? ஏ இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்கள். பி குறிப்பிட்ட மத கோட்பாடுகள். சி சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகள். டி எல்லாவற்றிற்கும் மேலாக தேசிய இறையாண்மை. சரியான பதில் சி சர்வதேச சட்டம் மற்றும் சர்வதேச அமைப்புகள். 1 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 51வது பிரிவு சர்வதேச அமைப்புகள் மற்றும் சட்டங்களுக்கு மதிப்பளிப்பதை ஒரு முக்கிய கொள்கையாக கூறுகிறது. இது உலக அமைதி மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட சரத்து எண் என்ன? ஏ சரத்து 51 அ. பி சரத்து 71 அ. சி சரத்து 61 அ. டி சரத்து 41 அ. சரியான பதில் ஏ சரத்து 51 அ. 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் பகுதி ஆய்வியே சேர்க்கப்பட்டது. இதில் சரத்து 51 அ மட்டுமே உள்ளது. இந்த சரத்து இந்திய குடிமக்கள் பின்பற்ற வேண்டிய அடிப்படை கடமைகளைப் பற்றி விரிவாக விளக்குகிறது. கல்கத்தா மற்றும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றங்களை நிறுவுவதற்காக விக்டோரியா மகாராணியால் வழங்கப்பட்ட காப்புரிமை கடிதங்களின் தேதி என்ன? ஏ ஜூன் 26, 1862.
பி. ஜனவரி 26 1950. சி. ஆகஸ்ட் 15 1947. டி. ஜூலை 14 1857. சரியான பதில் ஏ. ஜூன் 26 1862. 1861ஆம் ஆண்டு இந்திய உயர்நீதிமன்ற சட்டத்தின் கீழ் கல்கத்தா மற்றும் மெட்ராஸ் உயர்நீதிமன்றங்களை உருவாக்க விக்டோரியா மகாராணி ஜூன் 26 1862 அன்று காப்புரிமை கடிதங்களை வழங்கினார். இதன் அடிப்படையிலேயே இந்தியாவில் நவீன நீதித்துறை அமைப்பு உருவானது. மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனத்தின்படி கல்விக்கான உரிமை யாருக்கு உள்ளது? ஏ. பெண்கள் மட்டும். பி. அனைவரும். சி. குழந்தைகள் மட்டும். டி. ஆண்கள் மட்டும். சரியான பதில் பி. அனைவரும். மனித உரிமைகளின் உலகளாவிய பிரகடனத்தின் UDHR 26வது பிரிவின்படி கல்வி என்பது சாதி, மத, பாலின வேறுபாடின்றி அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டிய அடிப்படை உரிமையாகும். இது உலகளாவிய ரீதியில் மனித மேம்பாட்டிற்கான ஒரு கருவியாக கருதப்படுகிறது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?